சார் அந்த டவுட் எனக்கு ஆக்சுவலா இருக்கு சார். அசெம்பிளி கான்ஸ்டிடியூஷனுக்கும் கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூஷனுக்கும் நம்ம தொடர்பு படுத்தணுமா? இல்ல அதான் எனக்கும் டவுட் இருக்கு. இப்ப அசெம்பிளி எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்னா is it the rule that the new assembly should be formed immediately, new government should be formed immediately? Maybe the assembly can come to effect. Government க்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா? இப்போ there is no rule. The assembly the assembly can be in suspended animation. Okay. அதாவது there is no new assembly constituted. Therefore the state comes under president's rule. Then president's rule is revoked. Assembly is constituted. A new government is formed. நம்மலாம் எங்களுடைய ஆயுள் காலத்துல நாங்கலாம் பிரசிடென்ட்ஸ் ரூலை பார்த்தது இல்ல. அப்படின்னா நிர்வாக முடிவுகள் எல்லாத்தையும் ஆளுநர் எடுப்பார் இல்லையா? நிர்வாக முடிவுகள் ஆளுநர் எடுப்பாரு. பியூரோக்ராட்ஸ் ஸ்டேட்டை ரன் பண்ணுவாங்க. மொத்தமா மேல இருந்து கீழே இறங்கிடுவாங்க சார். மத்திய அரசோட கண்ட்ரோலுக்குள்ள வந்துரும். ஆளுநர் அதெல்லாம் நாங்க பாத்துட்டு வந்துட்டோம் சார். எமர்ஜென்சி பீரியட் அந்த காலகட்டங்கள்லாம் எப்படி நடந்தது தமிழ்நாட்டுல சார் அதுக்குதான் வழி வைக்கிறாங்க சார். 6 மாசம் கொண்டு வந்து தள்ளி போட்டுருவாங்க. டாக்டர் இப்ப இத ரூல் பண்ணலாமா? இப்ப இபிஎஸ் கன்சீட் பண்ணிருக்கார். ஆட்சி அமைக்க போற சக்திக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்கிறார். சோ ஏடிஎம்கே தன்னை இந்த ரேஸ்ல வச்சுக்கல. இட் ஹஸ் withdrawn from that race ன்னு புரிஞ்சுக்கலாமா? See, technically ADMK was never in the race officially. ஏன்னா அவங்களுக்கு நம்பர்ஸ் கிடையாது. திமுக முதலியே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் எதிர்கட்சியில உட்காருவோம்னு சொன்ன பிறகும் இந்த பேச்சுவார்த்தை எப்படியாவது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை ப்ராப் அப் பண்ணுவாங்களா, இந்த பேச்சு அடிபட்டது. அதனாலதான் ஏடிஎம்கே பிக்சர்ல வந்துச்சு. இல்லாட்டி 47 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நீங்க எப்படி அரசு அமைக்க முடியாது. சோ இப்போ சிம்பிள் திங் ஹரி, இவர் இந்த இஃப் த கவர்னர் வாண்ட்ஸ் இதோட அதை முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஸ்வேரிங் இன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறதுனா முடிச்சுக்கலாம். விசிகே லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா. ஆனால் பிரச்சனை உண்டாக்குறதுக்கு ஒரு முகாந்திரம் அவரிடம் ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கு. அந்த எக்ஸ்கியூஸ அவர் பயன்படுத்துவாரா பயன்படுத்த மாட்டாரா அப்படிங்கிறது தான் பாயிண்ட். பட் ஒரு பிரசிடென்ட் ரூலை பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். தமிழ்நாட்டுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கவர்மெண்ட்ஸ் ஆக கருதப்படுறது அந்த 89 பிசி அலெக்சாண்டர் அவர்கள் ஆளுநராக நடந்த போது இட் இஸ் பிலீவ் டு பி ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கவர்மெண்ட்ஸ் இன் த ஸ்டேட். அது அந்த காலத்துல அப்கோர்ஸ் வி வேர் மச் யங்கர். பட் அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க அவ்வளவு அற்புதமான ஒரு கவர்மெண்ட் அது அப்படின்னு. நம்ம அத ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? எமர்ஜென்சி காலத்துல கூட ட்ரெயின் கரெக்ட்டா ஓடிச்சு அப்படிங்க. அதுக்காக வந்து பண்ணவே முடியாது. பட் that was also partly because of Alexander himself. எமர்ஜென்சி காலத்துல கூட சிவில் லிபர்ட்டிஸ் வேர் டேக்கன் அவே. பட் டயத்துக்கு எல்லாம் போச்சு, எல்லா நிர்வாகம் சரியா நடந்துச்சு அப்படிமாங்க. ஒரு பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் இருக்கணும், அப்படி ஒரு வேக்கம் வந்து ஒரு அபரேஷனா இருக்கணுமே தவிர அது கொண்டு வரப்படக்கூடாதுங்கிறது தான் இயல்பான எதிர்பார்ப்பு இல்லையா டாக்டர்? சஞ்சீவி, you wanted to ask something. சுமன் சார், நீங்க ஆக்சுவலா நேத்து ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க இல்லையா, இந்த மாதிரி the new government will be at the behest of DMK ன்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க. இப்ப கூட்டணி கட்சிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா திமுக கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் போறாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க. So do you think even after the formation of the TVK government, DMK president's challenge will be a super CM? ஆமா, அது எந்த சந்தேகமே கிடையாது. நான் சொல்லலையே, அவங்களே தானே சொல்றாங்க நாங்க திமுகவுடன் தான் பயணிப்போம்னு. சண்முகம் தானே சொல்றாரு. அவங்களுக்கு என்ன லீவரேஜ் இருக்க முடியும்? அவங்கள்ட்ட எந்த லீவர்ஸ் ஆஃப் பவரும் கிடையாது. மேபி ஒரு தார்மீகத்தினால இவ்வளவு நாள் பழகிட்டோம் இருக்கலாங்க தவிர அவங்க அதிகாரத்தில் இல்லாத போது இவங்க வந்து மேபி மெல்ல மெல்ல மாறுவாங்களா? அவங்க எப்படி கட்டுப்படுத்துவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? எடுத்துக்க முடியாது. அது இன்னும் சொன்னாங்க, எங்களுக்காக உத்தரவு போட முடியாது, நாங்க தனி கட்சி அதையும் சேர்த்து பார்க்கணும். சிபிஎஸ்சி இண்டிபெண்டன்ட் பார்ட்டிங்கன்னு சீரினார் சண்முகம். இல்ல சீரிட்டு அதுக்கப்புறம் 2 லைன் கழிச்சு என்ன சொன்னாரு, நாங்கள் மக்கள் பிரச்சனைகளில் திமுகவுடன் தான் நிற்போம் சொன்னாரா இல்லையா? திமுகவோட அரசியல் எதிரி யாரு? அண்ணா திமுகவும் தாவேகாவும். கரெக்டா? சோ திமுக கூட்டணியில் தொடர்ந்து தாவேகாவுக்கு ஆதரவு. இதுதான் வந்து அவங்களுடைய நிலைப்பாடு. ஒரு நியூவான்ஸ பார்க்கணும்ல. நாடாளுமன்றத்துல பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது ஒரு மசோதாவை முறியடிக்கணும், இல்ல நாடாளுமன்றத்துல ஒரு லங் பவர் வேணும்னாலும் கூட திமுகவோட 22 தேவை. சோ அவங்களை உதறி தள்ள முடியாதுங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேங்க. நாளைக்கு ஒரு திமுக ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க தாவேகா அரசுக்கு எதிராக. கம்யூனிஸ்டும் விசிகே எங்க இருக்காங்க?
அது டிவிக்கோட தான் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். பிஜேபி எதிர்த்து அறிவிச்சா திமுக போராட்டத்துல கலந்துப்பாங்களா? இங்க லோக்கல் அரசுக்கு ஒரு ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு விஜய், அதை எதிர்த்து திமுக ஒரு போராட்டம். டாக்டர் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி பாக்குறீங்க. டிவிக்கு அரசுக்கு ஆதரவு அன்கண்டிஷனல் சப்போர்ட் அப்படிங்கும் போதே அந்த அரசு பக்கம் நிக்கிறாங்க. ஒரு கொள்கை பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஐடியாலஜிக்கல் இஷ்யூ, ஒரு எஸ்ஐஆர் மாதிரி ஒரு இஷ்யூ, இல்லன்னா டீலிமிட்டேஷன் மாதிரி இஷ்யூ, திமுக ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னா கம்யூனிஸ்ட் கலந்துப்பாங்களா இருக்கட்டும். இப்ப திமுக கூட்டிய ஒரு கூட்டத்துல அதிமுக பங்கு கொண்ட உதாரணங்கள்லாம் பார்த்திருக்கோம்ல. திமுக கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்துல அதிமுக கலந்துக்கலையா? அது கரெக்ட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஏன் திரு ஸ்டாலின் கிட்ட ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னாக்கா, வெளிப்படையா ஏங்க இப்போ நீங்க தாவேக்காக ஆதரவு தெரிவிக்கிறீங்க, ஒவ்வொரு வாட்டியும் எதுக்கு நேரா போய் முன்னாள் முதலமைச்சரை வந்து நேர்ல சந்திக்கணும்? அவங்களுக்கு ஏன் இந்த லெவரேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? why do you think they have this leverage? I am leaving. நான் வந்து உங்க கூட்டணியை விட்டுட்டு உங்களுடைய அரசியல் எதிரி கூட்டணியை சேர போறேன். ஒவ்வொரு வாட்டியும் நான் எதுக்கு உங்களோட கன்சல்ட் பண்ணிட்டு போனேங்க. ஒரு வாட்டி நான் வந்து இல்லைங்க நாங்க இந்த காரணங்களுக்காக போறோம், ஒரு வாட்டி வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக இவ்வளவு நாள் கூட்டணியில் இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் சார், ஒரு நிமிஷம் சார், திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த கூட்டணியை இழக்க விரும்பல. அவங்களுக்கு நாளைக்கு உள்ளாட்சிக்கு தேவைப்படுது சார். அவங்களுக்கு கூட்டணி யாரு சார் இருக்காங்க? ஆமா, இன்னைக்கு சார் அவங்க கூட்டணியை இழக்க விரும்பல. இந்த கூட்டணியை விட முடியாது, பாஜக கூட கூட்டணி வைக்க முடியாது. நீங்க டிவோர்ஸ் ஆகி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. சிபிஎம் தானே சொல்றாங்க நாங்க திமுக கூட இருக்கிறோம்னு உத்தரவாதம் கொடுத்துறாங்க, இங்க ஆதரவு கொடுக்குறாங்க. சுமன் சாருடைய சார் திமுக சார் விசிகா போய் தேடி தேடி அங்க போறதுக்கு காரணமும் நாங்க வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுங்கங்கறாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் நீ ஆதரவு கொடு, ஆனா வெளியில இருந்து ஆதரவு கொடு, உள்ள போய் நீ எதுவும் பங்கு பெறாதங்கறாங்க. அப்ப சார் ஒரு விஷயம் என்னன்னா, next 5 years instability is going to be the only stable thing தமிழ்நாட்டுல. first of all ஒரு மெஜாரிட்டி ஆஃப் 1 வச்சிருக்கீங்க. இப்போ பிசிகே ஆதரவு கொடுத்தா கூட உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் வந்துருவாரு, உங்க மெஜாரிட்டி 1, ரைட்டா? சோ என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, ஒரு கட்சி ஒரு கூட்டணியை விலகும் போது, இப்ப நான் கேக்குறேன், காங்கிரஸ் செல்வ பெருந்தகை போய் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலினை சந்தித்து காங்கிரஸ் முடிவு எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டாரா? இல்ல டாக்டர், நான் செல்வ பெருந்தகை அவர்கிட்ட கேட்டேன். இதே மாதிரி ஒரு மாலை வேளையில அவர் இணைந்திருந்தார். அப்ப அவர் சொன்னாரு, இல்லங்க நாங்களும் சொல்லிட்டு தான் போனோம், நான் ஸ்டாலினை சந்திச்சு சொன்னேன், எங்க மல்லிகார்ஜுன கார்கே ஸ்டாலின் பேசினார் அப்படின்னு. எப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செய்ததோ அது போல நாங்களும் ஒரு கர்ட்டசிக்காக பேசினோம் அப்படின்னார். அப்போ அதுக்கு ரியாக்ஷன் என்ன வந்தது திமுக இருந்து? திமுக காங்கிரஸ் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது, காங்கிரஸோட பக்கத்துல கூட நாங்க உட்கார மாட்டோம், பாராளுமன்றத்துல சீட்டை மாத்துங்கன்னு லெட்டர் கொடுத்தாங்களா இல்லையா? ஆமா. இப்ப கம்யூனிஸ்டுக்கு அகேன்ஸ்டா திமுக என்ன செய்தி வெளியிட்டு இருக்காங்க? விசிகேக்கு எதிராக என்ன சொல்லி இருக்கிறாங்க? மெசடா இன்னொரு சில நாட்கள் கழிச்சு சொல்லுவாங்களா இருக்கும். சின்ன ஒண்ணுமே இல்ல சார், திமுக கொடுத்த பேண்ட் சட்டை சார், மாப்பிள விசிகா அவ்வளவுதான். திமுக திமுகவால போட்டதான் பேண்ட் சட்டை, மாப்பிள நீதான், ஆனா நான் போட்டிருக்க பேண்ட் சட்டை எனக்கு உள்ளது, அவ்வளவுதான். திமுக சொல்லுது அந்த விசிகா உள்ள இருக்கிறவங்களுக்கு உள்ள பிரச்சனை. ரெண்டு, ஒரு எம்எல்ஏ வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க கூடாதுங்கிறாங்க, ஒருத்தர் உள்ள இருந்து இருக்கணும். இது விசிகா உள்ள இருக்கிற பிரச்சனை. திமுக நீ வெளியில இருந்து ஆதரவு கொடு, காங்கிரஸ் எப்படி போய் உள்ள போய் மந்திரி சபை கேட்டாங்களோ, காங்கிரஸ் போய் மந்திரி சபை எப்படி கேட்டாங்களோ அதனாலதான் திமுக வந்து காங்கிரஸ் வெறுக்குது. அதே கம்யூனிஸ்ட் வந்து ஆதரவு கொடுக்கறதுனால அவங்க பேசாம இருக்கிறாங்க. இப்ப விசிகா வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறதுன்னா திமுக வரவேற்கும். அதே நீ போய் உள்ள போய் உட்காராதா, நீ மாப்பிளையா போய் உட்காராதா? ஓகே, பட் சஞ்சீவி சொன்ன பாயிண்ட் தான், நிலையற்ற தன்மை தான் இனி 5 ஆண்டுகளுக்கு நிலையா இருக்க போகுது. அது உறுதி. இப்ப இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, திருமாவளவன் நேத்து நம்முடைய முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்ததற்கு, அவரை பார்த்ததற்கு, அவர் வீட்டுல சென்று பார்த்ததற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன? நீங்கள் 2 பேரும் அதிமுகவும் நாமும் நம்ம கூட்டணியும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதா இருந்தால் எனக்கு சில பரிகாரங்களை செய்யுங்கள். நான் வந்து இதுக்குதான் ரவிக்குமார் இவ்வளவு நேரம் திட்டிட்டு போயிருக்காரு. பரிகாரங்கிறீங்க. இவர் வேற என்னவா இருக்குன்னு கேட்டார் இல்லையா சுமன் ஸ்ரீராமன்? அது வேற நிறைய நடக்க காத்துட்டு இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.